MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல். இந்த விரிவான ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்க மூல ஆவணம் பார்ப்பதற்கு ரொம்ப சிறியது. ஆமா, ரொம்பவே சிறியது. ஆனா இது ஏற்படுத்துற தாக்கம் ஒரு மனிதனோட வாழ்வியல இதை எப்படி வடிவமைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். நீங்க ஒரு புதிய கண்ணோட்டத்தை தேடுபவரா இருக்கலாம், அல்லது பல தகவல்களுக்கு நடுவுல ஒரு தெளிவான புரிதலை தேடுபவரா இருக்கலாம். உங்களுக்காக ஒரு மாபெரும் சமுதாயத்தின் அடித்தளத்தை வெறும் 6 வாக்கியங்களில் விளக்கும் ஒரு ஆவணத்தை தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். சரியா சொன்னீங்க. அந்த ஆவணம் என்னன்னா, MMI கேத்தோலிக் மீடியா பிரசன்ஸ் அப்படிங்கிற குறிப்போடு தொடங்கி அதே குறிப்போடு முடிவடையும் திரு அவையின் ஒழுங்குமுறைகள். அதாவது கத்தோலிக்க திருச்சபையோட 6 அடிப்படை விதிகள். அத பற்றி தான் நாம விரிவா பார்க்க போறோம். வெறும் 6 வரிகள் தான். ஆனா இந்த 6 வரிகள் ஒரு தனி மனிதனோட நேரம், மனம், உடல், குடும்பம், அப்புறம் அவன் சார்ந்திருக்கும் நிறுவனம், இது எல்லாத்தையும் எப்படி துல்லியமா வரையறுக்குது அப்படின்னு படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. வாருங்கள் இந்த தகவல்களோட ஆழங்களுக்கு நாம போகலாம். நிச்சயமா. இந்த ஆவணத்தை நாம வெறும் ஒரு மத வழிபாடு அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள மட்டும் சுருக்கிடக்கூடாது. இதை ஒரு பரந்த சமூகவியல், அப்புறம் ஒரு உளவியல் கட்டமைப்புன்ற கோணத்துல அணுகுவதுதான் சரியா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு லிஸ்ட் மாதிரி மட்டும் இல்ல. ஆமாம், ஒரு மனிதன் தன்னைத்தானே எப்படி ஒழுங்குபடுத்துகிறது, தான் வாழும் சமூகத்தோடு எப்படி இணைந்திருக்கிறது, ஒரு மாபெரும் அமைப்போட அங்கமாக தன்னை எப்படி பொருத்திக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான வரைபடம் இது. ஒரு வழிகாட்டி மாதிரி. கரெக்ட். இந்த 6 விதிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம கவனிச்சோன்னா அது தனி மனித அந்தரங்கத்திலிருந்து தொடங்கி படிப்படியாக விரிவடைஞ்சு ஒரு முழுமையான சமூக கட்டமைப்பை உருவாக்குறத உங்களால உணர முடியும். மூல ஆவணம் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைகளை மட்டுமே நாம கூர்ந்து கவனிச்சாலே போதும். இதன் பின்னால் இருக்கும் நுட்பமான வலைப்பின்னல் நமக்கு ரொம்ப தெளிவாவே விளங்கும். அந்த நுட்பமான வலைப்பின்னலை நாம முதல் விதியிலிருந்தே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாள்களிலும் திருப்பலியில் முழுமையாய் பங்கேற்க வேண்டும். அப்புறம் இந்நாள்களின் புனிதத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும். இதுல 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஆமா, இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது வழக்கமா நம்ம பார்க்கிற ஒரு வழிபாட்டு முறை மாதிரி தோணலாம். ஆனா இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் மிக ஆழமானவை. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு இது சாதாரணமா சொல்லல. அதான் அந்த முழுமையான பங்கேற்பு அப்படிங்கிற வார்த்தை. எக்ஸாக்ட்லி. முழுமையாய் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது வெறும் உடல் அளவுல அங்க இருக்கிறது முக்கியம் இல்ல, கவனச்சிதறல் இல்லாமல் அந்த நிகழ்வோட முழுமையா ஒன்றிணைவது. இந்த வார்த்தை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? ஏன்னா அந்த முழுமையான பங்கேற்பு அப்படிங்கிற வார்த்தை தான் ஒரு மனிதனோட நேரத்தையும் அவனோட முழு கவனத்தையும் கூறுது. பொதுவாவே நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யற ஒரு மனநிலையில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஆனா வாரத்துல ஒரு நாளாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல எந்த விதமான சமரசமும் இல்லாம முழுமையா ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற இந்த கட்டுப்பாடு தனி மனிதனோட கவனத்தை ஒருமுகப்படுத்துது. ஒரு விஷயத்துல முழுமையா இருப்பதே ஒரு பெரிய மனக்கட்டுப்பாடு தான். உண்மைதான். அதை விட முக்கியமானது இந்த விதியோட அடுத்த பாதி. வெறும் ஒரு வழிபாட்டோட இது முடிஞ்சிடல அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். அந்த அடுத்த பாதி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்நாட்களின் புனிதத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த விதி தொடருது. இதன் மூலமா 1 மணி நேர வழிபாடு அப்படிங்கறத தாண்டி அந்த நாள் முழுவதையுமே இந்த ஆவணம் தன்னுள் கொண்டு வருது இல்லையா? ஆமா, அந்த முழு நாளையும் இது கவர் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தனி மனிதன் மேல வைக்கப்படுற மிகப்பெரிய பொறுப்பு. இதத்தான் நாம நேரத்தின் மீதான ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லணும். புனிதத்தன்மையை பேணுதல் அப்படிங்கிற பேர்ல அந்த நாளின் மற்ற நேரச் செயல்பாடுகளும் இங்கே வரையறுக்கப்படுது. அதாவது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதும் மறைமுகமா சொல்லப்படுது. நிச்சயமா. ஒரு மனிதன் தன்னோட அன்றாட பொருளாதார ஓட்டத்துல இருந்தும் அந்த இயந்திரத்தனமான வேலைப்பளுவுல இருந்தும் தன்னை துண்டித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இது உணர்த்துது. ஒரு பிரேக் எடுக்கணும். ஆமா, உடலுக்கும் மனதுக்கும் ஒரு கட்டாய ஓய்வை அளித்து தார்மீக சிந்தனைகளுக்கு நேரம் ஒதுக்குவதை இந்த விதி உறுதி செய்யுது. இத கேட்கிற உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களோட வார இறுதி நாள்கள்ல உங்க சிந்தனைகளை ஆழப்படுத்திக் கொள்ளவோ உங்களின் அன்றாட ஓட்டத்தை நிறுத்தவோ நீங்க என்ன செய்றீங்க? ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் செய்வோம். அதுதான். அத்தகைய ஒரு சுய கட்டுப்பாட்டை
ஒரு சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் ஒரே நேரத்துல வழங்குவதுதான் இந்த முதல் விதியோட அடிப்படை நோக்கம். இப்போ வாராந்திர பழக்க வழக்கங்கள்ல தொடங்கி அடுத்ததாக ஒரு மனிதனோட நீண்டகால அகச்சிந்தனைய நோக்கி இந்த ஆவணம் நகருது. இரண்டாவது விதியை பாருங்க. ஆண்டிற்கு ஒரு முறையாவது தகுந்த தயாரிப்புடன் ஒப்புரவு அருளடையாளத்தில் பங்கேற்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு. ஆமா, இதை தொடர்ந்து வர மூன்றாவது விதியும் இது தொடர்பானதுதான். பாஸ்கா காலத்துல ஒப்புரவு அருளடையாளத்துல பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த 2 விதிகளும் ஒரு மனிதனோட சுய பரிசோதனைய பற்றி பேசுது. நாம செஞ்ச தவறுகளை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சாதாரணமா யாருக்கும் ஈஸியா வராது. கண்டிப்பா வராது. அது ரொம்ப கடினமான விஷயம். ஆனா இதுல தகுந்த தயாரிப்புடன் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது இதோட தன்மையே மாற்றிவிடுது. இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா தகுந்த தயாரிப்பு அப்படிங்கிறது தான். அந்த வார்த்தைகளை நாம ரொம்ப கவனமா அணுகணும். தகுந்த தயாரிப்புடன் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு நபர் தன்னோட குறைகளை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது வெறும் இயந்திரத்தனமான சடங்கா மாறிவிடக்கூடாது. வெறும் சம்பிரதாயத்துக்காக செய்யக்கூடாது. ஆமா, அதுக்காகவே இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. தகுந்த தயாரிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதன் தனியா அமர்ந்து தன்னோட கடந்த கால செயல்பாடுகளை விமர்சன ரீதியா பகுப்பாய்வு செய்யறத குறிக்குது. தான் எங்க தவறு செய்தோம் அப்படின்னு யோசிக்கிறது. எக்ஸாக்ட்லி. தன் செயல்கள் மற்றவர்களை எப்படி பாதித்தது என்பதை ஆழ்ந்து சிந்திக்கும் ஒரு அகப்பயணம் அது. இது ஒரு வருடாந்திர செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி செயல்படுது. இந்த இடத்துல நாம இன்னொன்றையும் கவனிக்கணும். வருடாந்திர சுய பரிசோதனை அப்படின்னு பொதுப்படையா சொல்லாம மூன்றாவது விதியில பாஸ்கா காலத்தில் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால வரையறைய இந்த ஆவணம் நிர்ணயம் செய்யுது. ஆமா, ஈஸ்டர் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் எப்போ வேணும்னாலும் தன் தவறுகளை நினைச்சு வருந்தலாம், அதை சரி செய்ய நினைக்கலாம். ஆனா அதை ஏன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட இணைக்கணும்? இது ஒரு கூட்டு மனநிலையை உருவாக்கும் முயற்சியாக எனக்கு தோண்டுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கேள்விக்கான விடை அந்த ஆவணத்தோட கட்டமைப்பிலே அமைஞ்சிருக்கு. பாஸ்கா காலம் அப்படிங்கிறது வசந்த காலத்தையும் புதிய தொடக்கத்தையும் குறிக்கும் ஒரு குறியீட்டு நேரம். ஒரு புதிய ஆரம்பம். ஆமா, தனித்தனி மனிதர்களாக சுய பரிசோதனை செய்யறதை விட ஒட்டுமொத்த சமூகமும் ஒரே காலகட்டத்துல தங்களை ஆன்மீக ரீதியா புதுப்பித்துக் கொள்வதில் ஈடுபடும் போது அது தனி மனிதனுக்கு மிகப்பெரிய உந்துதல் அளிக்குது. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் ஊக்கம் பெறுவது போல. சரியா சொன்னீங்க. ஒரு சமூகம் முழுவதும் தங்களோட குறைகளை களைந்து தங்களை திருத்திக் கொள்ள முற்படும் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது அந்த சமூகத்தோட ஒற்றுமையையும் கூட்டு பொறுப்புணர்வையும் ரொம்பவே பலப்படுத்துது. இது தனிமனித ஒழுக்கத்தை ஒரு சமூக நிகழ்வா மாற்ற ஒரு அருமையான உத்தி. மனதை ஒருங்கிணைக்கும் இந்த விதிகளுக்கு பிறகு ஆவணம் நேரடியாக மனித உடலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருது. 4வது விதி முழுக்க முழுக்க நமது உணவோடு தொடர்புடையது. இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. அவை குறிப்பிட்டுள்ள நாள்களில் இறைச்சி உண்ணாதிருக்க வேண்டும். அப்புறம் நோன்பு நாள்களில் ஒருவேளை மட்டும் முழு உணவு உண்ணலாம். இதுதான் அந்த விதி. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு ஆன்மீக தேடல்ல உணவு பழக்கம் ஏன் இவ்வளவு துல்லியமாக வரையறுக்கப்பட வேண்டும்? இது உடலை ஒரு கருவியாக பயன்படுத்துகிற முறை அல்லவா? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. உங்களுக்கே தெரியும், உடலுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப ஆழமானது. உடலை கட்டுப்படுத்துவதன் மூலமா மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற தத்துவம் உலகெங்கிலும் பல கலாச்சாரங்கள்ல இருக்கு. எல்லா இடங்களிலும் நோன்பு இருக்கு. ஆமா, ஆனா இங்கே நாம 2 வேறுபட்ட கட்டுப்பாடுகளை தெளிவாக பிரித்து பார்க்க வேண்டும். மூலத்தில் உள்ளபடி பார்த்தா, ஒன்று குறிப்பிட்ட நாள்களில் இறைச்சி உண்ணாதிருப்பது, மற்றொன்று நோன்பு நாள்களில் ஒருவேளை மட்டுமே முழு உணவு உண்பது. இந்த 2ம் முற்றிலும் வெவ்வேறு வகையான உளவியல் பயிற்சிகள். அதை படிக்கும்போதே அந்த வேறுபாடு நமக்கு நல்லா புரியுது. இறைச்சி தவிர்ப்பது அப்படிங்கிறது நமது விருப்பங்களையும் சுவைக்காக நாம தேடும் ஆடம்பரத்தையும் தியாகம் செய்வதன் அடையாளம். ஆமா, சென்சரி டிப்ரிவேஷன் மாதிரி. ஆனா ஒருவேளை மட்டும் முழு உணவு உண்பது அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. அது உடலோட அடிப்படை தேவையான பசியை நேரடியாக உணர்வது. சுவையை தவிர்ப்பதற்கும் பசியை எதிர்கொள்வதற்கும் உள்ள இந்த வேறுபாடு மிக முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த புள்ளியிலிருந்து பார்க்கும்போது தான் இதோட முழுமையான அர்த்தம் உங்களுக்கும் எனக்கும் விளங்கும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நீங்க தவிர்க்கும்போது உங்க மன உறுதி சோதிக்கப்படுது. அதுதான் இறைச்சி தவிர்ப்பதன் அடிப்படை நோக்கம். ஓகே, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். ஆனா ஒரு வேளை மட்டுமே முழு உணவு உண்ணும்போது பசியோட உணர்வை ஒரு மனிதன் நேரடியாக அனுபவிக்கிறான்.
உலகில உணவில்லாமல் தவிக்கும் மக்களின் நிலையை தன் சொந்த உடலின் மூலமா உணர்ந்து பார்க்கும் ஒரு வாய்ப்பாக இது அமையுது. மனிதர்கள் மேல ஒரு அனுதாபம் ஏற்படுது. நிச்சயமா இது வெறும் பட்டினி கிடப்பது அல்ல. இது சுய கட்டுப்பாட்டையும் சக மனிதர்கள் மீதான அனுதாபத்தையும் வளர்க்கும் ஒரு தீவிரமான பயிற்சி. அந்த மன உறுதியை ஆன்மீக பாதையில மடைமாட்டுவதுதான் இந்த விதியோட அடிப்படை நோக்கம். மனதையும் உடலையும் செதுக்கும் இந்த பயிற்சிக்கு பிறகு ஆவணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. சமூக எல்லைகளை தீர்மானிக்கும் 5வது விதிக்குள் நுழையுது. இதுவரைக்கும் நாம இண்டிவிஜுவலை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, இதுவரைக்கும் தனி மனிதனோட வழிபாடுகள், அவனோட அகப்பரிசோதனை, உணவு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த 5வது விதி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. குறைந்த வயதிலும் திருமணத் தடை உள்ள உறவினரோடும் திருமணம் செய்யாதிருக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுது. தனிமனித ஆன்மீகத்தை பேசும் ஒரு ஆவணம் ஏன் திடீர்னு குடும்பம் மற்றும் திருமண உறவுகளுக்குள் நுழைய வேண்டும்? இது தனிமனித எல்லையை தாண்டி சமூக கட்டமைப்பை தீர்மானிக்கும் ஒரு படியா எனக்கு தோணுது. எந்த ஒரு சமூகமும் நீண்டகால நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதோட அடிப்படை அழகான குடும்பம் ரொம்ப வலுவாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த ஆவணம் திருமண கட்டுப்பாடுகளை உள்ள கொண்டு வருது. குறைந்த வயதில் திருமணம் செய்யாதிருக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையை நாம் எடுத்துக்கொள்வோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நபர் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே குடும்பம் என்ற பெரிய பொறுப்பை அவர் மீது சுமத்துவதை இது தடுக்குது. இது தனிமனித உரிமையை பாதுகாப்பது மட்டுமில்ல, அந்த சமூகம் ஆரோக்கியமான குடும்பங்களால் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்யுது. அந்த விதியோட தொடர்ச்சியாக திருமண தடை உள்ள உறவினரோடும் திருமணம் செய்யாதிருக்க வேண்டும் அப்படிங்கறதும் சேர்ந்தே வருது. இது சமூக உறவு முறைகளை சீராக பராமரிக்க உதவுது. நெருங்கிய உறவுகளுக்குள் திருமணம் செய்வதை தடுப்பதன் மூலம் ஒரு சமூகம் தனக்குள்ளேயே சுருங்கி விடாமல் அதோட உறவு பாலங்களை விரிவுபடுத்திக் கொள்ள இந்த ஆவணம் வழிகாட்டுது இல்லையா? இதை ஒரு சமூக பாதுகாப்பு அரணாக நம்ம பார்க்க வேண்டும். ஒரு தனிநபரோட ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது அவனது குடும்ப மற்றும் சமூக வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாதது என்பதை இந்த ஆவணம் மிக ஆழமாக பதிவு செய்யுது. உங்களை சுற்றியுள்ள சமூகங்களை நீங்களே பாருங்க. உறவுகள் மற்றும் திருமணங்கள் தொடர்பான இது போன்ற எழுதப்பட்ட மற்றும் எழுதப்படாத விதிகள் எப்படி அந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நிச்சயமா புரியும். மனிதர்களை பிணைக்கும் விதிகள் சரியாக இருந்தால் மட்டுமே அந்த அமைப்பு நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அந்த அமைப்போட நீண்ட கால நிலைத்தன்மை என்ற உங்க கருத்திலிருந்து நாம இறுதி விதிக்கு வருவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6வது விதி என்ன கூறுதுன்னா, திரு அவையின் தேவைகளை நிறைவேற்ற நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். இது ரொம்ப அழகான ஒரு விதி. எனக்கும் அப்படிதான் பட்டுச்சு. முந்தைய 5 விதிகளையும் இந்த இறுதி விதியையும் ஒப்பிட்டு பார்ப்பது மிக சுவாரஸ்யமானது. முதல் 5 விதிகளும் பங்கேற்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், உண்ணாதிருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பான வரையறுக்கப்பட்ட மொழியில எழுதப்பட்டிருக்கு. ஒரு கமாண்ட் மாதிரி. ஆமா. ஆனா இந்த இறுதி விதியோ நம்மால் முடிந்த உதவி அப்படின்னு ஒரு நெகிழ்வுத்தன்மையோட எந்த விதமான கட்டாயமோ இன்றி முடியுது. இவ்ளோ கண்டிப்பான ஆவணம் பொருளாதாரம் மற்றும் நிறுவன தேவைகள் அப்படின்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்ளோ வளைஞ்சு கொடுக்க வேணும்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. எந்த ஒரு பெரிய நிறுவனமோ அல்லது சமூகமோ தொடர்ந்து இயங்குவதற்கு அதோட உறுப்பினர்களோட பங்களிப்பு கட்டாயம் தேவை. பொருளாதாரம் இல்லாம எதுவும் இயங்காது. உண்மைதான். ஆனா அதை ஒரு கட்டாய கட்டணமாகவோ அளவிடப்பட்ட வரியாகவோ விதிக்கும்போது அது ஒரு சுமையா மாறிவிடுகிறது. நம்மளால் முடிந்த உதவி அப்படின்னு கோருவது அந்த சமூக உறுப்பினர்களின் திறனையும் அவங்க சூழ்நிலையும் மதிக்கும் ஒரு செயலாகும். அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்தா போதும். ஆமா, இது நிறுவனத்துக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையை காட்டுது. ஒருவரால் பொருளாதார ரீதியாக உதவ முடியலாம், மற்றொருவரால் உடல் உழைப்பை கொடுக்க முடியலாம். திரு அவையின் அன்றாட செயல்பாடுகள், ஏழைகளுக்கான உதவிகள் போன்ற அனைத்திற்கும் இந்த திறந்த பங்களிப்பு தான் ஆதாரமாக அமையுது. அதாவது இது ஒரு கட்டாய சட்டம் அல்ல, இது ஒரு கூட்டு பொறுப்பு. ஒவ்வொருவரோட பொருளாதார நிலையையும் இந்த அமைப்பு மதிக்குது அப்படிங்கறது இது காட்டுது. MMI கத்தோலிக் மீடியா பிரசன்ஸ் வழங்கிய இந்த திரு அவையின் ஒழுங்குமுறைகள் என்ற ஆவணம் அதோட தொடக்கத்திலும் முடிவிலும் அதே குறிப்பை கொண்டிருந்தாலும் அதன் உள்ளே புதைந்திருக்கும் அர்த்தங்கள் பல தளங்களை கொண்டவை. நம்ம எப்படி தொடங்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்க. ரொம்ப பெரிய பயணம் இது.
ஆமாம், வாராந்திர வழிபாட்டுல கவனத்தை குவிப்பதிலிருந்து தொடங்கி வருடத்திற்கு ஒரு முறை நமது அகத்தை சுய பரிசோதனை செய்து புதுப்பிப்பது, உணவு கட்டுப்பாட்டின் மூலம் உடலின் தேவைகளை நெறிப்படுத்துவது, சமூக பாதுகாப்பிற்காக திருமண எல்லைகளை வரையறுப்பது மற்றும் இறுதியாகத்தான் அங்கம் வகிக்கும் சமூக நிறுவனத்திற்கு தன்னால் என்ற பங்களிப்பை செய்வது அப்படின்னு மனித வாழ்வின் அனைத்து கோணங்களையும் இந்த 6 குறுகிய விதிகள் தங்களுக்குள் அடக்கி வச்சிருக்கு. ஒரு தனி மனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதிலிருந்து தொடங்கி குடும்பத்தை உருவாக்கி இறுதியில் ஒரு சமூகமாக எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான முழுமையான வரைபடம் இது. நீங்க குறிப்பிட்டது போல இது வெறும் 6 வரிகள் கொண்ட ஆவணம் அல்ல. இது ஒரு சமூகத்தை, அதன் பல மில்லியன் மக்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்டமைப்புக்குள் வழிநடத்தும் ஒரு காலவரையற்ற வழிகாட்டி. இந்த ஆழமான விவாதத்தின் இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இந்த 6 விதிகளும் தனிமனித ஒழுக்கத்தையும் ஒரு நிறுவனத்தின் கட்டமைப்பையும் எவ்வாறு பிணைக்குது அப்படிங்கறத பத்தி நாம ரொம்ப விரிவா பேசணும். ரொம்ப ஆழமாகவே அலசினோம். இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வியை நாங்க விட்டு செல்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்கள் அங்கம் வகிக்கும் சமூகங்கள், நீங்கள் வேலை செய்யும் நிறுவனங்கள் அல்லது உங்களின் சொந்த குடும்ப அமைப்புகள்ல உங்கள் தனிப்பட்ட வாழ்வியலை கட்டுப்படுத்தும் இது போன்ற எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத விதிகள் என்னென்ன உள்ளன? அந்த விதிகள் உங்கள் சமூகத்தை எவ்வாறு கட்டமைக்கின்றன, அவை உங்களை எவ்வாறு நெறிப்படுத்துகின்றன என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அந்த சிந்தனை உங்களை சுற்றியுள்ள உலகத்தை புதிய கோணத்தில் புரிந்து கொள்ள உதவும். உங்களுடன் இணைந்து இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சிந்திப்போம்.